ஹலோ மக்களே 319 எபிசோட்ல பேர்லாம் எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா சாஞ்சி தான் காட்டுறாங்க. ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் தானே சாஞ்சி, அந்த நைட்டு வந்து அந்த பார்ட்டியில் குக் பண்ணது நீங்கள் தானே சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா இதில் ஒரு பக்கம் சிம்னங்க தான் நின்றுட்டு இருக்கா. அந்த பைரட் லேடி அந்த தான் இருக்கான்னு சொல்லிட்டு பைரட் லேடியான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். ரோபினும் நாமியும் அங்கே தான் இருக்காங்க. பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணுற வழியில் நிறைய ஆண்களாக வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பக்கம் சாஞ்சி வேறு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். நாமிக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் வந்து நாமிட்டு என்னென்ன கேள்விலாம கேட்கறானுங்க. நாமி சட்டையை பிடிச்சி இழுக்கிறா. அங்க நினைச்ச மாதிரி நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டே நீ எவ்வளவு தரோன்னு முதல்ல சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையாவன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. ஆமா லூஃபி வரை ஏகப்பட்ட காசை வந்து செலவழிச்சிட்டான். அதனால இப்ப எனக்கு காசு தேவைன்னு சொல்றாவா. ஒன்னு சாஞ்சியை கட்டுறாங்க. என்னது இவங்களை வச்சு போட்டோ எடுக்க போறாங்களா, என்னடா செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. முகிவரா குக்கு வந்துட்டான்டா, இவன் கொஞ்சம் மோசமானு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னன்னு பார்த்தா சாஞ்சி எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு பறக்க விடுதான். ஓடின பிறகு நாமி ரோபின் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராம உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வந்தோடனே அம்பிட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி. ரொம்ப நன்றி சாஞ்சி, இனிமேல் நாங்க ஷாப்பிங் வேற ரோல் போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே நாமிட்டே ரோபின்டே பேசிட்டு இருக்கான். சடனா அதுக்குள்ள வந்து சிம்னையும் கோமே வந்துட்டாங்க. பைரட் கைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வயிறு பசிக்குன்னு சொல்றாங்க. இப்போ தானே வாட்டர் கேண்டி வாங்கி தந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன். வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு சிம்னையும் கோமையும் கத்துறாங்க. நான் காசு தரேன், அதை வாங்கிட்டு நீங்க ஏன் சாப்பிட போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவங்கள்ட்ட பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நாங்க வீட்டுக்குலாம் போல உன் கூட தான் நிப்போன்னு சொல்லிட்டு சிம்னே கத்திக்கிட்டு இருக்கா. என் பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். கவலைப்படாத சிம்னே, சாஞ்சி வந்து ரொம்ப நல்ல ஆளு. என்னைக்குமே ஒரு லேடிஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் நல்லபடியா பாத்துக்கிடான்னு சொல்லிட்டு நாமி ரோபின்னு சொல்றாங்க. ஆமா இல்ல நான் நல்ல மனசுக்காரன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். நாமி ரோபின் அங்கிருந்து போயிட்டாங்க. சாஞ்சி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், சரி வாங்க நான் உங்களை நல்ல கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தேரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாப்பாடு கடைக்கு கூட்டு போக போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான். என் கிராண்ட்மா வந்து ஒரு நல்ல கடையை சொல்லியிருக்காங்க, அந்த கடைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு. என்னது உங்க கிராண்ட்மா சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆமா அவர் வந்து என் கிராண்ட்மாவோட ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா சிம்னே. கிராண்ட்பா வந்து வேற சமைப்பார் நான் கேள்விப்பட்டேன், அது தாத்தாட்ட கூட்டு போங்க இவர் சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. யார் அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு வரான். அந்த கீழே போனீங்கன்னா இந்த கடையில தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்க அந்த கடைக்கு போறதுக்குள்ள ஒரு 2 பேரும் நடந்து வரானுங்க. என்னடா சாப்பாடு நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மோசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா சிம்னே கோம்பி இதெல்லாம் கண்டுக்கிடவே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா வராங்க. கிராண்ட்பா குக் எங்களுக்கு நல்லபடியா சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ குடியாரம் பொழுது இவன் உங்களுக்கு சமைச்சு தரோன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவரை விடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி உள்ள வரான். அந்த கடை எடுத்துட்டு அவன் சமைக்க ஆரம்பிக்கான். வேற நான் ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறான். பார்த்தா கத்திலாம் வித்தியாசமா இருக்காங்க. பார்த்தாங்க இருக்க சமைக்க முறையே வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வச்சிருக்க பொருளை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டான். தாத்தா தூங்கிக்கிட்டு இருக்காரு. சடனா முழிக்காரு. சாரி தாத்தா உங்க பொருளை எடுத்து நான் சமைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அந்த கிச்சன் நைஃப் நீ எப்படா யூஸ் பண்ணி பழகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பராட்டேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்கதான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்ன பார்த்தா சமைச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டான். சாப்பிட்டு பாக்குறாங்க. சாப்பிட்டு உண்மையிலே சூப்பர்னு சொல்றாங்க. அவங்க நீ செஃபோட அப்ரண்டிஸ் தானு சொல்லிட்டு கேட்கறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்துறான் சாஞ்சி. ஏன்னா செஃப் ஒருத்த மட்டும் தான் இந்த மாதிரி கட் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னது அவரை பத்தி பொடியன்னு சொல்றீங்களா? அவர் வந்து ஒரு பைரட் குரூப்புக்கே வந்து கேப்டனா இருந்தவர். அவரா உங்களுக்கு ஒரு பொடியன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என் வயசை கம்பேர் பண்ணல, அவங்களும் எனக்கு ஒரு பொடியன்னு தான் சொல்றாரு தாத்தா. வாட்டர் சவுண்ட்ல நீ என்னடா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. செஃப் உன்னை ரெஸ்டாரண்ட் வெளியே அனுப்பிட்டாரான்னு சொல்லி கேட்கறாரு அவரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஆல் ப்ளூவை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். ஆல் ப்ளூவான்னு சொல்லிட்டு முழிக்காரு. ஆமா அது ஒரு லெஜெண்டரி சி, அந்த சீயை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்டா, நீ ஒரு குக்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் நீ அதை பார்த்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் புதுசு கிடையாடா, ஒன்னே மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த கனவை வச்சுட்டு இந்த கடலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா மேல ஒரு போட்டோவே இருக்கு. சடனா மேல பார்த்தா அந்த ஓல்டு மன் போட்டோ அங்க இருக்கு. ஓல்டு மன் நீங்களும் ஒன்னாதான் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. டே அந்த போட்டோலாம் பார்த்து என்னோட பழைய நினைவுகளை ஞாபகத்துக்கு வரும், அதாண்டா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க சிம்னே கோம்பையில சாப்பாடு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா சாஞ்சி அவன் இருக்க ட்ரிங்க்ஸ் தூக்கி கையில கொடுக்குறான். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போமா சிம்னே கோமான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் வயிறு பசிக்குன்னு சொல்றாங்க அவங்க. இப்ப தானடா சாப்பிட்டீங்கன்னு சொல்றான் சாஞ்சி. கிட்ஸ் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றாரு தாத்தா. நீங்க பூஸ்ட் வந்திருக்கீங்க, அதனால ஃபுட் நான் தரேன், அதை நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாரு அவரு. இவர் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு சாஞ்சி முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவரால் நிக்க கூட முடியல. தாத்தா உங்களால நிக்க கூட முடியல, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா குறுக்குலாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அப்படியே அவர் கிறங்கி நடந்துகிட்டு இருக்காரு. இவரால முடியுமான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். பார்த்தா கத்தி கூட தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா உங்களால முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால முடியும்டா, நீ வாயை மூடி நின்னு பாருன்னு சொல்றாரு. கையில ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சடனா எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. ஆனா இருந்தாலும் ஒரு சூப்பரா சமைக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா உப்பு இதையும் போட்டு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேற சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தாங்கடா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ தாட்டான்னு சொல்லிட்டு சடனா வாங்கி சிம்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இது சூப்பரா இருக்குன்னு
சொல்றாங்க அவங்க. நார்மலான ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். பொடியா இதை நீ சாப்பிட்டு பாக்கலையான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன தந்தாலும் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டே தீருவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு சாஞ்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கான். சாப்பிட்டுட்டு மிரட்டான். இதனோட இவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சாஞ்சி மிரட்டான். பிளேவர் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டான். என்னடா பொடியா இந்த மாதிரி சாப்பாடு நீ சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தாத்தா இது உண்மையிலே வேற இருக்குன்னு சொல்லிட்டு கோம்பே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னடா நான் இதுல என்ன கலந்து உனக்கு புரியல அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியலனா நீ கடைசி வர ஆல் ப்ளூசிக்கு உன்னால போகவே முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சிம்னே கோம்பே நீங்க கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இது சீக்கிரட்டை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு திருன்னு சொல்லிட்டு சாஞ்சி அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். எங்க ஓடுதான் ஒண்ணுமே புரியல அவன். என்னன்னு பார்த்தா ஓடி வந்து சடனா ஒரு கடலை வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அங்க ஃபுல்லா பொடியா என்னெல்லாமோ இருக்காங்க. அங்க இருக்க பொடியெல்லாம் எடுத்து ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். எங்கடா அந்த ஸ்டஃப்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல அவர் ஏதோ ஒரு பொடியை போட்டிருக்காரு. அந்த பொடியை தான் தேடி வந்திருக்கான். அந்த மிக்சிங்ல தான் அந்த ஃப்ரைட் ரைஸே சூப்பரா இருந்துக்குன்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா நாமி ரோபின் அங்க இருக்காங்க. சாஞ்சின்னு சொல்லிட்டு கத்துறான் நாமி. ஆனா அவன் கண்டுக்கிடாம போய்கிட்டே இருக்கான். இது நம்ம சாஞ்சியே கிடையாதான்னு சொல்லிட்டு பார்த்தா சாஞ்சி சிந்திச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி அவர் என்னதாண்டா கலந்தாரு, அப்படி என்ன இன்கிரீடியண்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். கலீலா கம்பெனி வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் நேத்தி நீ கொடுத்த சாப்பாடு வேறவளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. இவரா நீங்க செஞ்சு தந்த சாப்பாடு வேறவளா இருந்துச்சு, நேத்திக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அவங்க. எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கு, உங்கள்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. சாஞ்சி அங்க இருக்க சாப்பாடு ஒண்ணு எடுக்கிறான். நீங்களே ஒரு லெஜெண்டரி, உண்மையில நீங்க எல்லாம் வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா சாப்பிடுதான் சாப்பிட்டு மிரண்டாம. சாப்பாடு செஞ்சது வந்து அந்த கிராம்ஸ் பேங்க் தான் செஞ்சாரு, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கிராம்ஸ் பேங்க் தான் செஞ்சாரா, அப்படியே செஞ்சாரு, இந்த ரைஸ் போல அவர் செஞ்சுதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழி இதுல உள்ள சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சேன்டா, இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. தாத்தாவை தான் காட்டுறாங்க. சிம்னையும் தாத்தாவும் சேர்ந்து ஏதோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓல்டுமன் சொல்லிட்டு ஓடி வராம. பைரட் குக் நீ அப்படி என்னதான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு சிம்னே கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ செஞ்சது வந்து ஸ்பெஷலான எந்த பொடியும் ஒன்னும் போடல, ஆனா நீ பேசிக்கா மாத்தினது சால்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கலீலா கம்பெனில வந்து சால்ட் ரைசர் சாப்பாடை வந்து நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் வேற இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படியே சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டேய் நான் வந்து எவ்வளவோ சால்ட்டா பார்த்திருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சால்ட்டை பார்த்ததே இல்ல, நல்லா ஃபைனாவும் டீப் ஃபிளேவராகவும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. இந்த ஸ்பெஷல் சால்ட் வந்து இந்த ஐலண்ட்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படிதானு சொல்லி சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது இந்த அக்வா லாகுனால தான் அது வரவே செஞ்சிருக்கு, அது மூலமா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க யூனிக்கான சீ வாட்டர் இருக்கு, நீ அதான் அந்த சால்ட்டை போடல, ஒரு மேகம் மாதிரி உழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதான் அவனோட சீக்ரெட்னு சொல்லி சாஞ்சி சொல்றான். நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தோத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த சீ வாட்டர் நீங்க எப்படிதான் கலெக்ட் பண்றீங்க, அதுக்கு இம்பாசிபிள், கலெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. நான் என்னோட குரூவுக்கு வந்து நான் எப்பவுமே ஸ்பெஷலான சாப்பாடு சிறப்பான சாப்பாடு கொடுக்கணும் தான் நினைப்பேன். அப்பவுமே நான் அப்படிதான் கொடுத்து பழகி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சால்ட்டை என்னோட குரூக்காண்டி எனக்கு கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு ஒரு இடத்துக்கு போறோம்டா, அந்த இடத்துக்கு உன்னால கூட்டு போக முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி அந்த இடத்துக்கு தானே நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். அந்த ரூஃப் டாப்புக்கு தூக்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வந்துட்டு ரூஃப் டாப் வந்து நின்னுட்டு இருக்கான். எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. என்ன ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா ஃபுல்லா சால்ட்டா தான் இருக்கு. என்ன இது உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அக்வா லாகுன் வரல வந்து எல்லா ரூஃப் டாப்பும் வந்து அப்படி மொத்தமா முங்கிரும்டா, அப்ப தண்ணி மட்டும் மேல வந்துரும், ஏகப்பட்ட உப்பை மட்டும் இதுல படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப வெயில் அடிச்சு இது ஃபுல்லா பொடியா மாறிடும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அக்வானாவோட சால்ட் எல்லாமே இதுதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா ரூஃப் டாப்லயும் பொடியா தான் இருக்கு, எல்லாமே உப்பு தான். அது எவ்வளவு காண வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, உன் இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கடலை என்னைக்குமே வந்து நம்மளால கணிக்கவே முடியாடா, நம்ம கொடுக்க அது எக்ஸ்ட்ரா தந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு உப்பை மட்டும் அள்ள ஆரம்பிச்சுட்டா, மூட்டை எடுத்துட்டு வராம. என்னடா நிறைய கலெக்ட் பண்ணிருப்பான்னு போலுக்குன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னில, அதனால எங்களுக்கு இவ்வளவு உப்பு தேவைதான், இதுவே பத்தாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம போயில 2 பேருக்கு சாப்பாடு வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாங்களே, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உடனே அதுவான்னு சொல்லிட்டு யோசிக்காரு. பார்த்தா போனவனுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்பல கொடுத்தீங்களா அதே சாப்பாடு திரும்பி தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு அப்படி என்ன பிரச்சனைனா, இவனுக்கு போன கப்பல்ல வந்து நல்ல சாப்பாடே சாப்பிட்டதே இல்ல, சடனா வந்து இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது எடுக்கல, ஆனா அது போக அந்த டேஸ்ட் புரிஞ்சிருக்கு, அதனால அவனுக்கு திரும்பி வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் சவுண்ட்ல எதுக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு அமேசானுங்க குக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உப்பை நான் வேற எங்கேயுமே எடுக்க முடியாது, அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவனும் ஆமான்னு சொல்றான். சரி நான் மட்டும் திரும்பி சுத்திட்டு இங்க வரத நேரத்துல உங்களுக்கு ஆல்பூசிய பத்தி எல்லா கதையும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சாஞ்சி. அவனு கேட்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லேடிஸ் நிறைய பேர்லாம் சாப்பிட வராங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா உப்பெல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு போறான். நீங்க சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சிம்னை கத்திக்கிட்டு போறான். எனக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டாம், அந்த ஓல்டு மனுக்கு நன்றி சொன்னா போதும்னு சொல்லிட்டு சரி நான் எங்க பாட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சிம்னை கோம்பை வேகமா போய்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி அப்படி இழுத்துக்கிட்டே போறான். உசப் லாங்கில தான் நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தா உசப் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். லூஃபி என்னை வந்து உன் குரூல சேர்த்துக்கிட்டு
சொல்லுவியா நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி எக்ஸ்கியூஸ் கட்டு குறுக்குள்ள நுழையலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை சாஞ்சி அவன் பேசுறதெல்லாம் பார்த்து தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். சரி இவன் நம்ம குருவில் திரும்பி சேரதான் நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பேசுறத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காம இந்த முட்டாள் அப்படி என்னதான்டா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் கப்பலுக்கு போறான். எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். டேய் சாப்பாடு உண்மையிலே வேறலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு சூப்பரா சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. சாஞ்சி உன்னோட சாப்பாடு என்னைக்குமே அற்புதம்டா, இன்னைக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடை கூடான்னு சொல்லிட்டு ஜோரா கத்துறான். தேவனா வந்து எடுத்து கூடான்னு சொல்லிட்டு கத்துறான் சாஞ்சி. எல்லாருமே வேணுங்கிறாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவை கட்டுறாங்க. டே உன்னோட ஜேர்னியை முடிச்சுட்டு நீ வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிம்னி கொம்பே வராங்க. என்னன்னு பார்த்தா இவனுங்களோ ஒரு பக்கம் கப்பலை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பாதீங்க. See you bye.